ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்னோட ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் கையில் வந்து எந்த ரிங்குமே போட்டிருக்க மாட்டேன். 2 கையும் காட்டுறேன் பாருங்கள். வெறும் ஆல்ரெடி போட்டிருக்க இந்த பேங்கிளும் இந்த பிரேஸ்லெட் தான் போட்டிருப்பேன். வேறு எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஸோ என்னோடய ரிங் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன இவ்வளோ ரிங்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இல்லை, எல்லாமே காலி டப்பா. எனக்கு வந்து ரிங்கை மட்டும் அடகு வைக்க மனசு வரல. இது ஒரு சின்ன நம்ம திருக்காணி இருக்கோம் இல்லையா, அதில் வந்து பின்னாடி இருந்து எனக்கு வந்து அது மிஸ் ஆகிடுச்சு. அது கழண்டி விழுந்துருச்சு. அப்போ தனியாக இது மட்டும் கிடச்சிது. இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எதனா கோல்டு கொடுக்கும்போது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று இருக்குது. மற்ற எல்லா டப்பாவுமே பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்கும். இவங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்க, எல்லாமே பேங்க்கில் தான் இருக்குது. எல்லா செயின், கம்பல் எல்லாமே வந்து பேங்க்கில் அடகு வச்சாச்சு. எதுவுமே வந்து கிடையாது. இதில் வந்து ஒரே ஒரு சில்வர் கம்பல் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். 2 இருந்தது. என் தங்கச்சி வந்து சில்வரில் வாங்கினா 2. அதில் 1 மட்டும் இதில் போட்டு வச்சுருக்கேன். 1 வந்து காணும். எல்லாமே சும்மா தான் கிடக்குது. எனக்கு ரிங்கு மட்டும் அடகு வைக்க மனசு வரல. ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் பர்சனல். நம்மக்கிட்ட கோல்டு தான் இல்லை, அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் தங்கம் மாதிரி பாதுகாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி, இது வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். இது நான் உங்களுக்கு காட்டலை, இது கொஞ்சம் பர்சனலாக எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இதை தான் வந்து பொக்கிஷமாக வந்து பாதுகாத்துன்னு இருக்கேன். சரி, ஓகே. நீங்கள் பார்க்க வந்த ரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரிங்கில் வந்து நான் அடகு வைக்க ஒத்துக்கல. ஏன்னா எதுவுமே போடலனா கூட எனக்கு இப்போ சிம்பிளாக எனக்கு கையில் இருக்கிறதோட போட்டுட்டு போயிடலாம். ஆனால் ஃபிங்கரில் வந்து எதுவும் போடலன்னா ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால எனக்கு எல்லாமே எடுத்துன்னு போய் வச்சுடுப்பா, ஆனால் இது மட்டும் வைக்காதுன்னு சொல்லி நான் சண்டை போட்டு வாங்கி வச்சுருக்கேன். என்னோடய ரிங் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். ஓகேங்களா. இப்போ 1 பை 1 காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச ரிங்கு. இது வந்து 1 கிராம். இது வந்து நிறைய பேர்கிட்ட இந்த மாடல் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அழுக்காயிடுச்சு இது உள்ளேயே வைக்கவே. இது வந்து கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. கையிலேயே போட்டிருந்தேன்னா அதனால் வந்து நசுங்கிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய நசுங்கிடுச்சு. ஷேப்பும் வந்து மாறிடுச்சு. ஏன்னா நான் நிறைய வீட்டு வேலை செய்யும்போது அது நான் ஒழுங்காக பார்த்துக்கல. அது வந்து அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் தெரியாமல் போட்டுட்டேன். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நசுங்கிடுச்சு. இது வந்து 1 கிராம் ரிங். எப்படி சொட்டையாகிடுச்சு பாருங்கள். இது 1 கிராம் ரிங்கு. என்னோடய ஃபேவரட் ரிங் தான். அதுக்கடுத்து வந்து இது வந்து என்னோடய நேம் எழுதியிருக்கோம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் பர்த்டேக்கு வந்து கொடுத்தது இதுதான் இந்த ரிங்கு. இது வந்து அரை சவரன் ரிங்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த ரிங்கு வந்து இந்த கல் வச்ச ரிங்கு. இந்த கல்லும் நல்லா தான் இருக்குது. இது வந்து எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க என்னோடய பூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அந்த ரிங்கு தான் இது. இந்த ரிங்கு வந்து 1/4 சவரன் 2 கிராம். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண முடியும், எனக்கு சேருது. இதை வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்த ரிங்கு. என் கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து 3 கிராம் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். நல்லா கெட்டிமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரிங் இது. சிம்பிளாக தான் இருக்கும், க்யூட்டாக இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ரிங்கு. ஏன்னா இது நானே சேர்த்து வச்சு வாங்கின ரிங்கு. மந்த்லி வந்து 500. நான் காலேஜ் போகும்போது வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் போன வீடியோஸ்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து 500 ரூபாய் ஜிஆர்டியில் கட்டிட்டு வந்தேன். என் காலேஜ் பக்கத்துலேயே ஜிஆர்டி இருக்கும், எம்சி ரோடில். அந்த எம்சி ரோடில் இருக்க ஜிஆர்டியில் மந்த்லி 500 பே பண்ணிட்டு வந்தேன். அதனால் ரொம்ப கட்ட முடியல. அதனால் முன்னாடியே போய் க்ளோஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து வாங்கின ரிங்கு தான் இது. இது வந்து அப்பத்தி விலைக்கு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 2200 2500 தான் விற்றுது 1 கிராமு. ஸோ அந்த மாதிரி வாங்கின ரிங்கு தான் இது. 2 கிராம் இந்த ரிங்கு. பார்த்தா 2 கிராம் மாதிரியே தெரியாது, நல்லா வெயிட் இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ரிங். நான் வந்து ஏர்ன் பண்ணி அந்த காசில் சேர்த்து வச்சு அதுலேருந்து வாங்கின ரிங்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரட். அடுத்து இது வந்து என் ஹஸ்பண்டோட ரிங்கு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தீபாவளிக்கு எங்கள் அம்மா போட்டாங்க அரை சவரனில். அந்த ரிங்கு தான் இது. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பெருசாக ரிங்கு கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இது
தீபாவளிக்கு போட்டது. கல்யாணத்தப்போ எங்கள் அம்மா வந்து போட்டாங்க ஒரு ரிங்கு. அதுவும் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், "இல்ல காசு பத்தலப்பா வேணும்னு கேட்டாங்க." ஸோ அதனால எடுத்துன்னு போக சொல்லிட்டேன். அதனால 3 ரிங்கு தான். 3மே வந்து நாங்க வாங்கி குடுத்தது தான். மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க இந்த கோல்டுல இன்வெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா வந்து, வர காச வந்து எப்படின்னா ஒண்ணு செலவு பண்ணிடணும் அந்த மாரி தான் பார்ப்பாங்க. சேவ் பண்ணணும்னு வந்து நெனைக்கிற மைண்ட் செட்டே கிடையாது. நான் அப்படியே ஆப்போசிட்டு. முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருப்பேன். அவங்க அப்படியே ஆப்போசிட்டு. இங்க பாருங்க. இது வந்து ஒரு 2 கிராம் ரிங்கு தான். இது வந்து அண்ணி வந்து என் கல்யாணத்துக்கு போட்டாங்க. ரிசப்ஷன்ல வந்து குடுத்துட்டு போனாங்க. இந்த ரிங்கு வந்து எனக்கு ஓகே. நல்லா தான் இருக்கு. ஓரளவுக்கு நான் இதையும் யூஸ் பண்ணிட்டேன் நல்லாவே. இதுக்கு தான் வந்து நான் போன வீடியோல காமிச்சிருப்பேன். 2 கிராம்ல வந்து கம்பல எடுத்திருக்கோம். அவங்க பொண்ணு வந்து வயசுக்கு வந்தா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். அதுதான் அந்த கம்பல். இவங்க தான் வந்து இந்த ரிங்கு குடுத்தாங்க. இதுக்கு தான் அந்த கம்பல் வந்து நாங்க அவங்களுக்கு தரணும். இன்னும் ஒண்ணு வந்து நான் செய்யறதுக்கு இருக்கு. இன்னும் 2 பேருக்கு வந்து செய்யறதுக்கு வந்து வாங்கணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 4 கிராம்ல ஒரு கம்பல் ஒண்ணு வாங்கணும். அது வந்து எங்க சித்தப்பா வந்து நான் வயசுக்கு வரும்போது குடுத்தாங்க. அந்த கம்பல் நான் தான் யூஸ் பண்றேன். ஸோ நான் தான் வந்து அத வாங்கி குடுக்கணும் அவங்களுக்கு திரும்ப. எங்க அம்மாட்ட குடுத்துருவேன். எங்க அம்மா வந்து குடுத்துருவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அத்தை வந்து எனக்கு இந்த ரிங்கு குடுத்தாங்க இல்லையா? இதுக்கு வந்து நாங்க இன்னும் எதுவுமே செய்யல. அதுக்கு வந்து அவங்க சின்ன பையனுக்கு வந்து குடுக்கணும். ஸோ இது ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. பெண்டிங் இருக்கு. அது 2மே நாங்க திரும்ப வந்து செய்யணும். அப்ப வித்த வேலைக்கு இப்ப விக்கிற வேலை வந்து எங்கேயோ இருக்கு. எப்படி வாங்கி குடுக்க முடியும்? அப்ப வந்து சும்மா ஒரு ரூ. 1000 ரூ. 1500 குடுத்துருப்பாங்க. இல்ல மொத்தமா ரூ. 10,000 குடுத்துருப்பாங்க. அப்படின்லாம் வந்து பேசக்கூடாது. எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா இது நம்ம தானே யூஸ் பண்றோம். நம்மளால முடிஞ்சதுன்னா வேற எதனா திரும்ப செய்யலாம். இல்லன்னா இதையே கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுங்க. இதுக்கு வேல்யூ இருக்குல்ல. அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன, இன்னைக்கு ரேட்டுக்கு என்ன? வேல்யூ இருக்குல்ல. அப்போ இத அவங்களே வச்சிருந்தா அவங்களுக்கும் அதோட வேல்யூ இருந்திருக்கும்ல. முடிஞ்சா அதே 2 கிராம் செய்யுங்க. இல்லன்னா அவங்க என்ன குடுத்தாங்களோ, அதையே திரும்ப போய் குடுத்துட்டு வந்துரலாம்ல. நான் அப்படிதான் யோசிப்பேன். அ கோல்டு பண்ணாங்க. அப்ப வித்துக்க ரேட் என்ன? இப்ப வித்த ரேட் என்ன? அந்த மாரிலாம் சொல்ற நெறைய பேருக்கு வந்து என்னோட இதுதான். ஏன்னா அவங்க நம்பி தானே நம்மளுக்கு குடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் ரேட் ஏறப்போதுன்னு தெரிஞ்சும் நம்மளுக்கு குடுக்குறாங்கன்னா, நமக்கு எதனா ஒண்ணு நாள பின்ன ஃபங்ஷன் வந்தா திரும்ப செய்வாங்கன்ற நம்பிக்கையில தான் தராங்க. ஆனா, அன்னைக்கு என்ன ரேட்டு வித்துச்சு, இன்னைக்கு என்ன ரேட்டு விக்குது அப்படின்னு பேசுறது நியாயமே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன செஞ்சாங்களோ திரும்ப செஞ்சிடணும். ஏன்னா, அவங்களுக்கும் ஒரு ஃபங்ஷன் வருது. ஏன்னா மொத்தமா வந்து பண்ண முடியாதுன்றதுக்காக தான் இந்த மாரி வந்து சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்றது. அதுவுமே வந்து அ இந்த மாரிலாம் பேசிட்டு காச பார்த்துட்டு இருந்தோம்னா, அது வந்து ரொம்ப தப்பு. அதனால யாரு நம்மளுக்கு செஞ்சாங்களோ திரும்ப செஞ்சிடணும். அதனால தான் வந்து எங்க அண்ணி இந்த ரிங் வாங்குனான்னு சொன்னேன் இல்லையா? அவளுக்குமே வந்து நான் 2 கிராம்ல கம்பல் வந்து எங்க அம்மா வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. பீமா ஜுவல்லர்ஸ்ல. வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாம தான் அந்த கம்பல் ஜிமிக்கி வாங்குனாங்க. இன்னும் வந்து அந்த ஒரு என் என்னோட என்னோட ம வயசுக்கு வந்தப்போ என் சித்தப்பா வச்ச கம்பலுக்கும், இன்னொரு கம்பல் வந்து நான் அந்த கம்பலும் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன கம்பல் தான். அதனால அப்படியே வச்சிருக்கேன் அந்த கம்பல. இது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பல் தான். இந்த கம்பல் வந்து எங்க சித்தப்பா வந்து எங்களுக்கு பண்ணது. இந்த கம்பல் நாங்க அ குடுக்க முடியல அப்டின்னாலாம் ஓகே. சரிங்களா? இப்ப இந்த கம்பலையே வந்து குடுக்கணும் அப்டின்னு அவசியம் இல்ல. வேற எதுனா குடுக்க முடிஞ்சதுன்னா ஓகே. அதே 4 கிராமுக்கு. அப்டி இல்லன்னா இதையே குடுத்துட்டு போயிடுவேன் நானு. இது நம்ம தானே வந்து வச்சிருக்கோம். நம்ம தானே அனுபவிக்கிறோம் அப்டின்னும்போது, அவங்க பொண்ணுக்கு ஒரு ஃபங்ஷன் வருதுன்னா, அது நம்ம திரும்ப செஞ்சு தான் ஆகணும். ஸோ, அது மாரி வந்து யாரும் பேசாதீங்க. ஏன்னா எல்லாமே வந்து கஷ்டப்படுறவங்க தான். அந்த கஷ்டத்துலயும் நம்மளுக்கு ஒரு ஃபங்ஷன்ல வந்து உதவி பண்றாங்க. அத வச்சு தான் கொஞ்சம் கல்யாணத்துக்கு ஓரளவுக்கு தேத்தி குடுக்க முடியுது. ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்க முடியுது அப்டின்னும்போது, அவங்களுக்கு நாள பின்ன ஒரு ஃபங்ஷன் வரும்போது நம்மளும் அத பண்ணணும். அத பண்ணாம மட்டும் மறுக்காதீங்க. ஓகேங்களா? இல்ல என்னோட ஆ திங்கிங் தப்பு. நீங்க அப்டி யோசிக்காதீங்க அப்டின்னு நெனச்சீங்கன்னா, எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க சொல்றது வந்து கரெக்ட்டா இருக்கா அப்டின்னு பார்த்து நான் சேஞ்ச் பண்ணணும். என்னோட தாட்ஸ் எதனா மாத்திக்கணும் அப்டின்னா நான் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த இயரிங். இந்த இயரிங் அப்பவே வந்து நல்லா மாடர்னா தான் வாங்கி குடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் நல்லா காதுல போட்டு வேற அடிச்சுட்டேன். இதான் அந்த இயரிங். இது கம்பல் கிடையாது. ஒரு மாரி கிளாஸ் மாதிரி வரும் இந்த மாடலு. நல்லா ஃபேன்சியா தான் வாங்கி குடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து ஓரளவுக்கு நான் போட்டு அடிச்சுட்டேன். ஸோ இது வந்து நாங்க திரும்ப வந்து பண்ணணும். அப்ப இது வந்து ஒரு 4 கிராமு. இது வந்து ஒரு 2 கிராம். இன்னும் 6 கிராம் வந்து வாங்கி குடுக்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னோட இயரிங் கலெக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இந்த எல்லா இயரிங்கும் என் கையில வந்து உங்களுக்கு போட்டு காட்டணுன்னு தான் ஆசை. இருங்க நான் போட்டு காட்டுறேன். ஓகே போட்டாச்சு. பார்க்கலாமா? இங்க பாருங்க நல்லாருக்கா?
அழகாக இருக்குல்ல. இது இந்த 5 ரிங்கு தான். இந்த கையில் 2 போட்டிருப்பேன், இந்த கையில் 3 போட்டுப்பேன். எதுனா ஃபங்க்ஷனுக்கு போனால் வந்தால் தான் இப்போலாம் போட்டுக்கிறது. ஏன்னா டெய்லி போட்டு அடிச்சிட்டோன்னா அப்புறம் ஃபங்க்ஷன் எதுனா ஒன்றுனா வந்து ரொம்ப இதுவாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் பளிச்சுன்னு வச்சுக்கணும், புதுசாகவே வச்சுக்கணும் அப்படின்னா புதுசாக வாங்கி போட முடியும். அதனால் இருக்கிறதையே வந்து பத்திரமா வச்சுருந்தா மட்டும்தான் உண்டு. ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நல்லாயிருக்கா? இந்த கையில் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தான் எடுத்து கையில் போட்டுக்கிறது. மற்ற நேரத்தில் வந்து இதெல்லாம் அப்படியே வந்து வச்சுக்கிறேன் பத்திரமா. வேறு எதுவுமே வந்து கிடையாது. இந்த கம்பல் வந்து எங்கன்னா போனால் வந்தால் மாற்றி போட்டுக்கிறது. காதில் ஒரு கம்பல் இருக்குது, அது இல்லாமல் இந்த ஒரு கம்பல் ஒன்று. இந்த 2 கம்பலும் மாற்றி மாற்றி வியர் பண்ணிப்பேன். செயின் வந்து கழுத்தொட்டி ஒரு செயின் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ மற்ற ஜுவல்ஸ் எல்லாமே வச்சாச்சு. ஒரு ரீசனுக்காக எடுத்துகிட்டு வந்தேன், திரும்ப வேறு ஒரு ரீசனுக்காக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. அது ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க கேட்கும்போது தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. கடன் இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி தர முடியாதுன்னு சொல்ல முடியும்? கரெக்டுங்களா? ஸோ அதனால் கொடுத்தாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இயரிங் மட்டும் நான் என்ன எக்காரணத்துக்கு கொண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.